Class 10th Maths சமச்சீர் lesson number 1ல exercise number 1.5ல 4th sum பார்ப்போம். If f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g of f of a is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ f of x வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. g of x வந்து x மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸுக்கு வந்து நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நம்ம f of a கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே x இருக்கிற இடத்துல ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம f of g of f வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ g of f of a is equal to g of a square minus 1. இப்போ a square minus 1 வந்து நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், இதில் போய் கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணல a ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2ன்னு வரும். ஸோ மைனஸ் 1ம் மைனஸ் 3யும் 2வும் வந்து a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு வந்துடும். ஸோ ஆனால் சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா g of f of a is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1ஐயும் இந்த ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணால் ஈக்குவேட் பண்ணி ஏயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ a ஸ்கொயர், அப்போ இந்த 3 வந்து இந்த சைடு வந்துடும், அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1 + 3 வந்து 4 ஆகிடுச்சு. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. இந்த ஸ்கொயர் இந்த சைடு வரையில் ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ a is equal to √4. ஸோ ஈக்குவல் டு ரூட்லேருந்து நம்ம வெளியே எடுக்கையில் +or -2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.